ஹலோ மக்களே, மகாபாரதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது பாண்டவர்களும் கௌரவர்களும் தான், கரெக்டா? ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு தனி மனுஷனாக நின்று சரித்திரத்தையே தன் பக்கம் திருப்பின ஒருத்தர் இருக்காரு. விதியே அவரை துரத்தி துரத்தி அடித்தாலுமே வீரம் அவரை கைவிடவே இல்லை. அவர் தான் கொடைவள்ளல் கர்ணன். இன்னைக்கு வீடியோவில் கர்ணனோட அன்டோல்ட் ஸ்டோரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி. சரி மக்களே, யார் இந்த கர்ணன்? ஒரு பக்கம் பார்த்தா துரியோதனனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் பார்த்தா பாண்டவர்களோட அண்ணன்னு சொல்லலாம். ஆனால் நிஜத்தில் அவர் யார் தெரியுமா? தன் வாழ்நாள் முழுக்க அவமானம் அப்படின்ற ஒரு நெருப்பில் வெந்து, ஆனால் கொடை அப்படின்ற தண்ணியால் மற்றவங்களை குளிர்விச்ச ஒரு மனுஷன். மகாபாரதத்தில் கிருஷ்ணனுக்கு அப்புறம் அதிகமாக பேசப்படுற கேரக்டர் கர்ணன் தான். இன்னைக்கு வீடியோவில் கர்ணனோட வாழ்க்கை, அவரோட தியாகம், அது மட்டும் இல்லாமல் ஏன் அவர் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனோட கதை ஆரம்பிக்கிற இடமே ஒரு பெரிய ட்விஸ்ட் தான் மக்களே. கர்ணனோட கதை ஒரு ராஜமாளிகையில் ஆரம்பிச்சிருக்க வேண்டியது, ஆனால் விதி அதை ஒரு ஆத்தோரத்தில் ஆரம்பிக்க வச்சிருச்சு. குந்தி தேவி சின்ன வயசில் துர்வாச முனிவர் கொடுத்த அந்த மந்திரத்தை சும்மா டெஸ்ட் பண்ண போய் சூரிய பகவான் நேரடியாக வந்து கர்ணனை வரமாக கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த சமூகம் இன்னைக்கு மாதிரியே அன்னைக்குமே ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தை வச்சு தான் அவங்கள எடை போட்டுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தையா அப்படின்ற ஊர்வாய்க்கு பயந்து பெத்த மனசை கல்லாக்கிட்டு அந்த குழந்தைய ஆத்துல விடுறாங்க குந்தி. பட் அந்த குழந்தை சாதாரணமான குழந்தை இல்லை மக்களே. பிறக்கும் போதே சூரியனை போல ஜொலிக்கிற கவசமும் காதுல மின்னுற குண்டலமும் அவரோட உடம்போட ஒட்டியே பிறக்குது. அதுதான் அவருக்கு ஒரு தெய்வீகமான பாதுகாப்பையுமே கொடுத்துச்சு. ஆற்றுல மிதந்து வந்த அந்த கூடைய அதிரதன் அப்படின்ற ஒரு தேரோட்டி பார்க்குறாரு. அவருக்கு ஆல்ரெடி குழந்தையே கிடையாது. அந்த குழந்தைய கடவுள் கொடுத்த வரமாக எடுத்து வசுசேனன் அப்படின்ற பேர் வச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி தான் அவர் கர்ணனாக மாறுறாரு. யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு பக்கம் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தில் இளவரசர்களாக எல்லா வசதிகளையுமே வச்சு வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களோட மூத்த அண்ணனான கர்ணன் ஒரு தேரோட்டிக்கு மகனா சாப்பாட்டுக்கும் சரி கௌரவத்துக்கும் கஷ்டப்படுறாரு. கர்ணனோட உண்மையான எதிரி யாருமே இல்லை. நீ தேரோட்டி மகன், உனக்கு இந்த தகுதி இல்லை அப்படின்னு சொன்ன அந்த சமூகத்தோட மனநிலை தான் அவரோட முதல் எதிரியே. தன் ரத்தத்தில் ஒரு அரசனோட வீரம் ஓடினாலுமே வெளியில் ஒரு தேரோட்டி மகனா அவர் பட்ட அவமானங்கள் தான் அவரை ஒரு போராட்டக்காரராகவே மாற்றுச்சு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனுக்கு வில்வித்தை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆசை. திறமை இருந்தும் தகுதி இல்லைன்னு ஒருத்தன் ஒதுக்கப்படுறப்போ வர்ற வழி இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. துரோணாச்சாரியார் அப்படின்றவர்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லி போகிறாரு. கர்ணனை தேரோட்டி மகன் அப்படின்னு சொல்லி வில்வித்தை கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு துரத்தியுமே அடிக்கிறாரு. ஆனால் கர்ணன் தான் சாதாரண ஆள் இல்லையே. வித்தை வேணும்னா அதுக்கு தகுதியான குருவை தேடி போவேன் அப்படின்ற மாதிரி கிளம்புனாரு. அவர் போன இடம் தான் மகாவிஷ்ணுவோட அவதாரமான பரசுராமர். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்குது மக்களே. பரசுராமர் சத்திரியர்களுக்கு, அதாவது போர் வீரர்களுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சபதம் பண்ணி வச்சிருக்கிறாரு. கர்ணனுக்கு வேற வழி இல்லாமல் நான் ஒரு பிராமணன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு அவர்கிட்ட சீடனாக சேர்றாரு. சேர்ந்ததுமே வில்வித்தையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அது முடிகிற டைமே ஆச்சு. பட் அந்த ட்ரைனிங் டைம்லேயே அவர் பரசுராமருக்கு ரொம்ப பெட்டான ஸ்டூடெண்ட்டாக மாறுறாரு. ஒரு நாள் மதியம் பரசுராமர் ரொம்ப டயர்டாக இருக்காரு. அதுவும் கர்ணனோட மடியில் தலை வச்சு வேற தூங்குறாரு. அந்த அமைதியான நேரத்தில் தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. எங்கிருந்தோ வந்த ஒரு வண்டு கர்ணனோட தொடையை தொலைக்க ஆரம்பிக்குது. சும்மா கடிக்கல மக்களே, ரத்தம் வர்ற அளவுக்கு தொடையை குடஞ்சி உள்ளே போகுது. யோசிச்சு பாருங்க அந்த வலி எப்படி இருக்குன்னு. ஆனால் கர்ணன் அசையவே இல்லை. அவர் அசைஞ்சா குருவோட தூக்கம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவரோட வலியோட குருவோட தூக்கம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த வேதனையை அப்படியே மென்னு முழுங்கிட்டு இருந்தாரு கர்ணனு. பரசுராமர் கொஞ்ச நேரத்திலேயே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அவர் பார்த்ததுமே அதிர்ந்து போயிட்டாரு. தரையெல்லாம் ஃபுல்லாக ரத்தம். ஒரு சாதாரண பிராமணனால இந்த அளவுக்கு வலியை தாங்கவே முடியாது. பரசுராமர் கர்ணனை பார்த்து கேட்குறாரு, உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்ட்டு. ஒரு சத்திரியனால மட்டும்தான் இந்த ரணத்தை அமைதியாக தாங்கவே முடியும். கர்ணன் நடுங்கி போய் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆனால் அந்த கோபக்கார குரு என்ன பண்ணாரு தெரியுமா? கல்விக்காக பொய் சொன்னாலுமே பொய் தான். நீ கற்றுக்கிட்ட இந்த மகா வித்தைகள் எல்லாமே உனக்கு எப்போ ரொம்ப தேவையாக இருக்கோ, உன் உயிருக்கு எப்போ ஆபத்து வரும் ஒரு நிலைமை வருதோ, அப்போ அந்த மந்திரங்கள் உனக்கு ஞாபகமே வராமல் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கொடுக்குறாரு. பாவம் இல்லை, திறமைக்காக போராடினவனுக்கு கிடைச்ச பரிசு லாஸ்ட்டில் ஒரு சாபம் தான். ஆனால் இங்கே தான் கர்ணனோட கேரக்டர் தெரியுது மக்களே. அந்த சாபத்தை கூட அவர் ஏற்றுக்கிட்டு அவரோட குருவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஒருவேளை அந்த வண்டு அன்னைக்கு வந்து கர்ணனை கடிக்காமல் இருந்திருந்தா மகாபாரத போரோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்ததா துரியோதனன் அண்ட் கர்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்க்கலாம்.
ஊரே சேர்ந்து ஒருத்தனை யார் நீ அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினப்போ இவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லி மகுடம் சூட்டின துரியோதனன் மேலே கர்ணன் வச்சிருந்தது வெறும் நட்பு மட்டும் இல்லை மக்களே, அது ஒரு எமோஷ்னல் பாண்டிங். துரியோதனன் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் கர்ணனுக்கு அவன்தான் மொத்த உலகமே. அந்த ஒரே ஒரு நன்றிக்காக அவர் விதியையே மாற்றி எழுத துணிஞ்சது தான் அந்த அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப். அஸ்தினாபுரமே அர்ஜுனனோட வில்வித்தையை பார்த்து இவருக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ கூட்டத்தில் இருந்து ஒரு கர்ஜனை கேட்குது. அதுதான் கர்ணன். அர்ஜுனா, நீ செஞ்ச அதே வித்தைகளை நானும் செய்வேன் சவால் விட்டு அர்ஜுனன் செஞ்ச ஒவ்வொரு வித்தைக்கும் ஒரு படி மேலே செஞ்சு காட்டினார் கர்ணன். அங்கே இருந்த எல்லாருமே வாயடைச்சு போயிட்டாங்க. ஆனால் அங்கே தான் ஜாதி அப்படின்ற அரக்கம் உள்ள வருது. அதாவது கிருபாச்சாரியார் அப்படின்றவர் எழுந்து கேட்குறாரு, ராஜகுமார்களோட போட்டி போடணுன்னா நீ ஒரு ராஜாவாக தான் இருக்கணும், உன் குலம் என்ன கோத்திரம் என்ன அப்படின்னு. அது வரைக்கும் சிங்கமாக நின்ன கர்ணன் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அந்த சபையில் எல்லாரும் கர்ணனை தேரோட்டி மகன் அப்படின்ற மாதிரி ஏளனம் பண்ணாங்க. கர்ணனோட கண்களில் ரத்தம் வருது, அவமானம் அவரை கொல்லுது. அந்த நேரத்தில் தான் மொத்த மகாபாரதமே மாற்றின அந்த மாஸ் என்ட்ரி நடக்குது. துரியோதனன் முன்னாடி வர்றான். வந்ததுமே அவன் சொல்கிறான், வீரனுக்கு குலம் முக்கியம் இல்லை, அவனோட வில் தான் முக்கியம். இப்போவே இந்த நிமிஷமே நான் அவனை அங்க தேசத்துக்கு ராஜாவாக்குறேன் அப்படின்னு சொல்லி தன் தலையில் இருந்த மகுடத்தை எடுத்து கர்ணனுக்கு சூட்டுறான். யோசிச்சு பாருங்க மக்களே, உலகம் முழுக்க ஒருத்தனை அசிங்கப்படுத்தினப்போ ஒருத்தன் மட்டும் வந்து நீ என் நண்பன், நீ ஒரு ராஜான்னு சொன்னா அந்த அன்பு எப்படி இருக்கும்? கர்ணன் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கு துரியோதனன் சொன்னது, உன் நட்பு மட்டும் போதும் அப்படின்னு. துரியோதனன் 100 தப்பு பண்ணியிருக்கலாம், உலகத்துக்கே அவன் வில்லனாக கூட இருக்கலாம். ஆனால் கர்ணனுக்கு அவன் ஒரு ஹீரோ. அந்த ஒரு நிமிஷம் கிடைச்ச கௌரவத்துக்காக தான் துரியோதனன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சுமே கடைசி வரைக்கும் அவனுக்காக நின்று அவரோட உயிரையுமே கொடுத்தாரு கர்ணன். இது நட்பா இல்லை நன்றி கடனா? நீங்களே சொல்லுங்க மக்களே. அடுத்த விஷயமா நம்ம கர்ணனை ஏன் கொடைவல்லல்னு சொல்கிறாங்க? கர்ணன் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு மக்களே. இல்லைன்னு சொல்கிற வார்த்தையே அவருக்கு தெரியாது. யார் என்ன கேட்டாலுமே யோசிக்காம மனசார தானம் பண்ணுற நல்ல குணம் கர்ணன் கிட்ட தான் உண்டு. இந்த குணத்தை வச்சே தேவர்கள் கூட கர்ணனுக்கு எதிராக சதி பண்ணியிருக்காங்க. அர்ஜுனனோட அப்பாவான இந்திரா தேவர், அவர் போரில் அவரோட மகனை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கர்ணனுக்கு எதிராக சதி செஞ்சார். கர்ணன் கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சு. அதாவது சூரியன் உதிக்கும் போது அவர் ஆற்றுல நின்று தியானம் பண்ணிட்டு வரும்போது யாராவது வந்து எது கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லாமே கொடுத்துருவாரு. இதுதான் சான்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லி அர்ஜுனாவோட அப்பா இந்திரன் ஒரு பிராமணர் வேஷத்தில் வர்றாரு. அவருக்கு தெரியும் கர்ணனோட உடம்புல ஒட்டி இருக்கிற அந்த பிறவி கவசமும் அந்த குண்டலமும் இருக்கிற வரைக்குமே யாராலையும் கர்ணனை ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கவசத்தை தானமாக கேட்குறாரு இந்திரன். கர்ணனுக்கு முன்னாடியே சூரிய பகவான் எச்சரிக்கை பண்ணுறாரு, வர்றது இந்திரன் தான் அப்படின்ட்டு, கொடுத்துறாத அப்படின்ட்டு கூட சொல்கிறாரு. ஆனால் கர்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, வாசல் தேடி வந்தவருக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, அவரோட உடம்புல ஒட்டியிருந்த அந்த கவசத்தை ஒரு கத்தியால் சதையை அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட சிரிச்சுக்கிட்டே கலத்தி கொடுத்தாராம். அந்த வலியையும் தாண்டி அவர் முகத்தில் இருந்த அந்த புன்னகை இருக்கே, அங்கே தான் கர்ணன் ஒரு மாபெரும் வள்ளலாக நம்ம மனசில் நிற்கிறாரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கர்ணன் அவரோட மனசாட்சியோட உச்சக்கட்ட போராட்டமே நடத்தினாருன்னு தான் சொல்லணும். அதாவது போர் ஆரம்பிக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அப்போ தான் கர்ணனுக்கு அந்த லைஃப் சேஞ்சிங் உண்மை தெரிய வருது. அவர் யாரை எதிர்த்து போர் செய்ய போகிறாரோ அந்த பாண்டவர்கள் தான் தன் தம்பிகள், குந்தி தேவி தான் அவரோட அம்மா அப்படின்னு தெரிய வருது. கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாரு, நீ தான் பாண்டவர்களில் மூத்தவன், இப்போவே எங்கள் பக்கம் வந்துரு, உனக்கு தான் முடி சுட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஆசை காட்டுறாங்க. குந்தியும் கண்ணீரோட கெஞ்சுறாங்க. ஆனால் கர்ணன் அங்கே தான் ஒரு வைரம் மாதிரி ஜொலிச்சாரு. அம்மா, உலகம் என்ன தேரோட்டி மகன்னு சொல்லி கேலி பண்ணப்போ எனக்கு கௌரவம் கொடுத்தது துரியோதனன் மட்டும்தான். கஷ்டத்தில் இருக்கும்போது கை கொடுத்த நண்பனை விடவே மாட்டேன். இப்போ ராஜ்போகம் கிடைக்குதுன்னு சொல்லி அவனை விட்டுட்டு வந்தா நான் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் பெத்த தாய்க்காக ஒரு வாக்கு கொடுத்தாரு. இந்த போர் முடிஞ்சா குந்திக்கு 5 பசங்க கண்டிப்பாக இருப்பாங்க, ஒன்று அர்ஜுனன் இல்லை நான். அவரோட மரணம் உறுதின்னு தெரிஞ்சுமே நட்பையும் பெத்த தாயோட பாசத்தையும் ஒரு சேர காப்பாற்றின அந்த மனசு இருக்கே, அதுதாங்க கர்ணன். அடுத்ததா நம்மளோட ஹீரோ கர்ணனோட மரணம் எப்படின்னு பார்க்கலாம். குருசேஸ்திர போரோட 17வது நாள் கர்ணன் ஒரு புயல் மாதிரி பாண்டவர் படைகளை தும்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவரோட தலைவிதி மாற்றி எழுதின அந்த சாபங்கள் ஒன்றா வந்து சேருது. போர்க்களத்தோட சேத்துல அவரோட தேர்கால் அப்படியே மாட்டிக்குது. தேரை தூக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த பரசுராமர் கொடுத்த சாபத்தால் அந்த பதட்டமான நேரத்தில் அவருக்கு தேவையான அந்த அஸ்திர மந்திரங்கள் எல்லாமே மறந்து போகுது. ஆயுதமே கிடையாது, தேர் நகரவே இல்லை.
ஒரு மாபெரும் வீரன் ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு அர்ஜுனன் அம்பையை தயங்குறப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா இதுதான் கரெக்டான டைமு, அம்பை விடு அப்படின்ட்டு. இது நியாயமான போர் இல்லைன்னு கர்ணன் வாதிட்டாலும் காலம் அவருக்கு பதில் சொல்லலை. கர்ணனோட மார்பில் அம்பு பாயுது. ஆனால் அங்கே தான் ஒரு மிராக்கிள் நடக்குது மக்களே. அம்பு பட்டாலும் கர்ணனோட உயிர் போகவே இல்லை. ஏன்னா அவர் வாழ்நாள் முழுக்க செஞ்ச புண்ணியம் ஒரு கவசம் மாதிரி அவரை சுற்றி நின்று மரணத்தை தடுத்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த கிருஷ்ணர் ஒரு ஏழை பிராமணர் மாதிரி வேஷம் போட்டு சொட்ட சொட்ட படுத்துருக்கிற கர்ணன் கிட்ட வராரு. கிருஷ்ணர் கேட்குறாரு, உன்னோட புண்ணியத்தை எனக்கு தானமாக தருவியான்னு. யோசிச்சு பாருங்க மக்களே, சாகிற நேரத்தில் கூட கர்ணன் யோசிக்கவே இல்லை. தன் காயத்திலிருந்து வர இரத்தத்தையே நீராக எடுத்து தான் செஞ்ச எல்லா புண்ணியத்தையுமே அந்த பிராமணனுக்கு தானமாக கொடுத்துட்டாரு. அப்பந்தான் கிருஷ்ணன் தன் சுயரூபத்தை காட்டி, கர்ணா உன்னை போல வீரன் இந்த உலகத்தில் பிறக்கவும் முடியாது சாகவும் முடியாது அப்படின்ற மாதிரி கலங்குறாரு. அந்த புண்ணியம் போனதுக்கு அப்புறம் தான் கர்ணனோட உயிர் அந்த உடம்பை விட்டே பிரிஞ்சிச்சு. மக்களே, கர்ணன் செத்தது அர்ஜுனனோட அம்பால இல்லை, அவரோட சொந்த தியாகத்தாலையும் அவரை சுற்றி இருந்த சாபங்களாலையும் தான். அதான் கர்ணன். கர்ணன் ஒரு தப்பு செஞ்சார். அது தப்பானவங்க கூட நட்பு வச்சது. ஆனால் அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் அந்த தப்பானவங்களுக்கு கடைசி வர உண்மையாக இருந்தது. பட் தோத்தாலுமே கர்ணன் ஒரு வீரன் தான். அதாவது கர்ணனோட கதையை முழுசாக பார்த்தா நமக்கு ஒன்று புரியும் மக்களே. மனுஷனாக பிறந்தா சில நேரங்களில் தர்மத்துக்கும் நன்றி கடனுக்கும் நடுவில் ஒரு பெரிய போர் நடக்கும். கர்ணன் ஒரு தப்பு செஞ்சாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது தர்மத்துக்கு எதிராக இருந்த துரியோதனன் கூட நட்பு வச்சது தான். ஆனால் உலகம் முழுக்க தன்னை ஒரு தேரோட்டி மகன் ஒதுக்கி வச்சப்போ தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்த அந்த நண்பனை அவன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சும் கைவிடாமல் இருந்தது தான் கர்ணனோட கேரக்டரு. தர்மம் தோத்துறக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணர் நினச்சாரு. ஆனால் கொடுத்த வாக்கு பொய்யா போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கர்ணன் நினச்சாரு. அங்கே தான் கர்ணன் மனுஷனாக நின்று ஜெயிக்கிறாரு. ஸோ மக்களே, மகாபாரத போரில் பாண்டவர்கள் ஜெயிச்சிருக்கலாம். அர்ஜுனன் உலகத்தோட சிறந்த வில்வீரனாக கூட இருக்கலாம். ஆனால் 2000 வருஷம் கழித்து இன்றைக்குமே நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அது அர்ஜுனன் மாதிரி வீரனாக இருக்கணும்னு ஆசைப்படுறத விட கர்ணன் மாதிரி ஒரு கொடை வள்ளலா உண்மையான நண்பனாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. வெற்றி பெற்றவங்க சரித்திரத்தில் இடம் பிடிப்பாங்க. ஆனால் தோற்று போயும் தியாகத்தாலையும் அன்பாலையும் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறவங்க தான் உண்மையான லெஜண்டு. அந்த வகையில் கர்ணன் என்றைக்குமே ஒரு அன்சங் ஹீரோ தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, கர்ணனோட அந்த நன்றி கடன் சரியா இல்லை அர்ஜுனன் என்ன அந்த தர்மம் சரியா? உங்களுக்கு இந்த 2 பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும், கர்ணனா இல்லை அர்ஜுனனா? மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பபாய்.